படம் வேற லெவல் ப்ரோ. ஃபுல்லாக பட்டாசு தான் போடல, அதுதான் குறை வந்து நாங்கள் தான் பட்டாசா வச்சுருந்தோம். வேறு லெவல் ப்ரோ படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேலே வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. படத்தை ப்ரோ எனக்கே சாமி வந்துடும் ப்ரோ விட்டா. எனக்கே கருப்பத்தை எடுத்துகிட்டு அவருக்கு ஆர்த்தி காட்டலாமாக்குது ப்ரோ. என்ன மாதிரி கம்பேக்ன்றீங்க? அவர் வந்து ரொம்ப நாளாக கலாச்சிருந்தாங்க, ரொம்ப நாளாக டோல் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த கங்குவா படத்தில் வந்து கத்துனா நாங்கள் கத்துனா இங்கே வந்து பாருங்க சும்மா கத்துனான்னு அவர் என்ன மாதிரி மனுஷன் அவரை போய் கலாய்க்கிறீங்க கங்குவா படத்துக்கு. இந்த படத்துக்கு வந்து பாருங்க வேற லெவலாக பண்ணிட்டார் ஆளு அவர் ப்ரோ. கம்பேக்கா இனிமேல் அவர் தான் ப்ரோ பீக்கு. நீங்கள் வேறு இந்த படம் தான் அவருக்கு ஒரு ஸ்டார்டிங். ஏன்னா ஒரு 10 இயர்ஸாக அவர் வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு வந்து முடிஞ்சா வந்து ட்ரோல் பண்ண சொல்லுங்கள். யாராலுமே ட்ரோல் பண்ண முடியாது. ட்ரோல் பண்ணால் அவன் சினிமா ஃபேனே இல்லை, பைத்தியக்காரன் அவன் ப்ரோ. நெகட்டிவ் அப்படின்னு ஒன்றுமே இல்லை ப்ரோ. இதில் இப்போது லேக் ஒரு படத்தை லேக்னா அதை வந்து நெகட்டிவாக சொல்லலாம். இந்த படத்தை லேக் அப்படின்னு எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சோஷியல் ரீதியாக வந்து கோர்ட்டில் சில தப்புலாம் பண்ணுறாங்க, அது நமக்கு தெரியாது, அது வந்து தெரியாமல் நடக்கும். அதெல்லாம் காட்டி ரொம்ப சூப்பராக எடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம் ப்ரோ, லியோ வருது ப்ரோ. ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் ப்ரோ. நான் வந்து தீவிரமான தலை ஃபேன் ப்ரோ. நான் எல்லா தலை படத்துக்கும் ஃபஸ்ட்டாக போக இருப்பேன். எனக்கு என்னன்னா லியோ படம் வந்துச்சு, நானும் வந்து செலிப்ரேட்லாம் பண்ணேன். ஏன்னா தளபதியும் பிடிக்கும், ஏன்னா டிவிக்கேல பிடிக்கும் ப்ரோ. அஜித்துன்னு ஒரு வார்த்தை போதுமா ப்ரோ? ஒரு மங்காத்த அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருந்தா இன்னும் பிளாஸ்ட் ஆகுது ப்ரோ. எனக்கு என்ன ஒரு மனசு கஷ்டம்னா தலையோட ரெஃபரன்ஸ் வெறும் ஒரு வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணாங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி தான் வேறு லெவலாக இருந்திருக்கும். புரியல ப்ரோ? கார்த்தி காமியோ எங்கே ப்ரோ வந்தார்? அப்படியா ப்ரோ? எனக்கு தெரியல ப்ரோ. ஆனால் கார்த்தி வந்து வேறு லெவல் ப்ரோ. கருப்பன் வரான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, வந்துட்டான் ப்ரோ. இனிமேட்டு கருப்பன் தான். இவ்வளோ நாளாக படம் இல்லாமல் இருந்தது, இப்போ செம்மையாக வந்துச்சு ப்ரெசன்ஸு. அவ்வளோதான், எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜி சூப்பராக செதுக்கியிருக்காரு. அவர் பொறுமையாக படம் இறக்குனதுக்கு நல்ல வெயிட் படம். ஆனால் சரி சீக்கிரமாக அவசரமாக விட்டு படம் வந்து ஓடாதுன்னு பயங்கரமாக இருக்குது படம். எல்லாமே கேமியா வந்திருக்கு, எதுவுமே சொல்ல வேணாம், நீங்களே போய் பாருங்கள். எல்லாம் லியோ சீன் ஐயோ நீங்கள் பாருங்க ப்ரோ. சிஎம்மும் வந்திருக்காரு, எல்லாருமே வந்திருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. என்னென்னமோ வந்திருக்கு படத்தில், நீங்கள் போய் எல்லாம் பாருங்கள் தேட்டரில். ஆர்ஜே பாலாஜி சூப்பர் ப்ரோ, நல்ல ஆக்டிங் ப்ரோ. வில்லனிசம் சூப்பராக பண்ணிருக்காரு. செட் ஆகாத நினச்சிருந்தோம், பட் சூப்பராக இருந்தது, நல்லாவே. இல்லை ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சூர்யாவோட ப்ரெசன்ஸ் எல்லாமே மாசாக இருக்குது ப்ரோ. சூர்யா அந்த லேக் சீன்ஸ் எதுவுமே இல்லை ப்ரோ, எல்லா சீன்ஸுமே பயங்கரமாக இருக்குது. நீங்கள் போய் தேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக ப்ரோ, இது பயங்கரமான ட்ரீட்டு. எல்லா படத்தையுமே சூர்யா அது ஃப்ளாப் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஹிட்டு ப்ரோ, கண்டிப்பாக ஹிட் ஆகும் ப்ரோ. எல்லா ஃபேன்ஸும் வந்து பார்ப்பாங்க. இந்த ஃபேன்ஸை இப்போ இருக்கிறது எதுவுமே இல்லை, எல்லா ஃபேன்ஸுமே வந்து பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள். 2 ஹவர் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, அதான் வேணும், அவ்வளோதான். காந்தாரா அந்த சீன்ஸ் நடுவில் வருது, அதுவும் ரொம்ப மாசாக இருக்குது, காட் மோடாக இருக்குது ஃபுல்லாக. அதெல்லாம் போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது படம். படம் வந்து ஃபேண்டசி படம் மாதிரி எடுத்திருக்காங்க. கோர்ட் ட்ராமா சீன்ஸ் நிறைய இருக்குது. கடைசியில் பொலிட்டிக்கலாக முடிச்சிருக்கிறது வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது வேறு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கர மாசாக இருக்குது, வேறு லெவலில். ஒரு 4-5 ஃபைட் சீன்ஸ் வருது, எல்லாமே பயங்கர மாசாக இருக்குது. கடைசியில் பொலிட்டிக்கல் டச்சோடு முடிச்சிருக்காங்க, அது வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகுது படத்தை. லியோ சீன்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ்லாம் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது படம். இல்லை, ஸ்டார்டிங் ஒரு 1/2 hour வந்து சூர்யா வரல, அதுக்கப்புறம் சூர்யா வந்துட்ட பிறகு படம் வேறு லெவலில் போகுது. ஸோ இது வேறு லெவல் படமாக இருக்கும் கண்டிப்பாக. இது வேறு லெவல் கம்பேக். பழைய மார்க்கெட்டை கண்டிப்பாக பிடிச்சிருவார். குத்தியம்மன் பேட்டர்ன் தான் அப்படியே மாசாக கொடுத்துருக்காரு, செமையாக இருக்குது. கம்பேக்லாம் இல்லை தலைவா அவருக்கு, அவர் வேறு லெவலு. அவர் கம்பேக்லாம் தேவையே இல்லை. ஆர்ஜே பாலாஜி செதுக்கியிருக்காரு ப்ரோ. இல்லை அப்படிலாம் இல்லை ப்ரோ, செமையாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், சரியான கம்பேக்லாம் கிடையாது அவருக்கு, கம்பேக்கே கிடையாது, சரியான படம். லைட்டாக அப்படி தான் ப்ரோ. மூக்குத்தியம்மன் பார்த்துருக்கீங்கள, அதே தான், அதை அப்படியே மாசாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். தரமாக இருக்குது. தண்ணியிலேயே கையை விடுவான், உன்னை சும்மாவா விடுவான். படம் செம்மையாக இருந்துச்சு, தரமாகுது ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. கூஸ்பம்ப் மூவ்மெண்ட் தான் மூவ்மெண்ட்டு பக்கா என்டர்டெயின்மெண்ட் ப்ரோ. ஃபுல்லாக வந்துட்டா போல, தெரிய விட்டா போல. கேமியோ தமிழ்நாடே இது கேமியோவில், மொத்தம் தமிழ்நாடு இருக்குது கேமியோவில். அப்படிலாம் இல்லை ப்ரோ, கருப்பு சாமி பயங்கரமாக இருக்கும். கோயிலுக்கு போனால் கூட சாமி பார்க்க மாட்டீங்க, இங்கே தேட்டருக்கு வாங்க எல்லாரும் பார்க்கலாம். கருப்பு சாமி அருள் கிடைக்கும்.
கார்த்திலா வர்ற ப்ரோ அவர் தான் செம்ம சூர்யா தான் செம்ம கெட்டப்பு பழைய சிஎம் ஒருத்தர் வந்துக்கிறாரு. சிங்கம் வெற்றி ப்ரோ சிங்கம் தமிழ்நாடே இது ப்ரோ. ஒட்டுமொத்த தமிழ்நாடு சிங்கம் சூர்யா வெற்றி தான் ப்ரோ பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ அது மாதிரிலாம் வேற லெவலில் தெரிக்க விட்டுச்சு புரியல கொண்டாட்டம் ப்ரோ செம்மையாக இருக்கும் படமே. படம் வேற லெவலில் இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து குடும்பத்தோட எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் சூர்யா வருவார். எடுத்தோடனே என்ட்ரியாக வரமாட்டார். சூப்பராக இருந்துச்சு. இதில் உள்ள சாங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க. கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கி தரத்துக்கு வந்து ஒரு சாமி வந்து எல்லாத்தையும் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி தரமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் என்ன மெயினாக வந்து எல்லாம் தெரிக்க விட்டாங்கன்னா படத்தில் வந்து கிராஃபிக்ஸ் அது இதுன்னு போட்டு பிஜிஎம் அது இதுன்னு போட்டு அப்படியே தெரிக்க விட்டாங்க. அவ்வளோதான். போர் அடிக்காமல் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. மாஸ் சீனு, ஃபைட் சீனு எல்லாமே சாமி கட்டப்பில் வந்து கலக்கிறாப்புல வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதான் உள்ளே வந்துட்டு நம்ம கூட ஏதோ சாமி அந்த சாமி வைப் இருக்குல்ல, சாமி வந்தால் வைப்பாக இருக்குமா அந்த மாதிரி பசங்களாம் உள்ள அப்படியே பயங்கர வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் வைப் பண்ணிட்டு இருந்தோம். அவர் தான் வில்லனு. அவர் இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது, நல்லா ஃபன்னாகவும் இருக்குது. வில்லன் ஏதோ கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க, சூப்பராக இருக்குது. குழந்தைங்க வந்து பாருங்கள், குழந்தைங்களாம் உள்ளே உட்காந்து வைப் பண்ணுது, டான்ஸ் ஆடுது, பயங்கரமாக பங்கம் பண்ணுது, அந்த மாதிரி இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள். கார்த்தி ஆமாம் அந்த லாஸ்ட் சீன் சூப்பராக இருந்துச்சு. அந்த கெட்டப்புக்கு ஏற்ற மாதிரி கார்த்தி தான். அது லாஸ்ட்டில் ஒரு கருப்பு சாமின்னு சொல்லுவாங்க, அந்த இது கார்த்தி தான். இல்லை கார்த்தி அது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பாருங்கள், வைப்பாக இருக்கும். சில படம் வந்து பார்க்க போரிங்காக இருக்கும், ஆனால் இந்த படம் போரிங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் போரிங்கே இல்லை, அவ்வளோ வைப்பாக இருக்குது. இந்த சாமி வைப் பண்ணோன்னா இந்த படம் வந்து பாருங்க, வைப்பாக இருக்கும், சாமி இருக்க மாதிரி. கருப்பு சாமி யாருக்கெல்லாம் முடியுமா வந்து பாருங்கள், அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து இந்த பாலிடிக்ஸ்லாம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த இது அதுதான் லியோ சீனு, அப்புறம் சிங்கம் படம் மூவி ரீக்ரியேஷனு அதெல்லாம் கொண்டு உள்ள வந்து அப்படியே எல்லாமே கொலாப் பண்ணி விட்டுருக்காங்க. அப்புறம் நல்லா தான் ப்ரோ இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தேட்டருக்கான ஒரு படம், தேட்டர் மொமெண்ட்ஸ் வச்சிருக்க ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக படம் பிடிக்கும். பட் அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இந்த லேகு, கொஞ்சம் இந்த கிரிஞ்சு சீனு இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. பட் இதை வந்து சூப்பராக ரெக்கவர் பண்ணுறாரு ஆர்ஜே பாலாஜி. என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு லேகு இல்லை கொஞ்சம் இந்த சீன்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து சீனை ஸ்ட்ராங்காக வச்சு நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கு அவர்கிட்ட, என்னென்ன எந்தெந்த இடத்துல வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணியிருக்காரு. படம் உண்மையாக நல்லா இருக்குது. உண்மையாக இந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு சின்ன பசங்கள்லாம் டெஃபினட்டாக படம் பிடிக்கும், அவங்களாம் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஸ்டோரி என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு நீதி வேணும், நம்ம பிரச்சனை ரிலீவ் ஆகணும் அப்படின்னு ஒரு லாயரை போய் பார்க்குறோம், நம்ம பிரச்சனையை சொல்கிறோம், காசு கொடுக்குறோம். பட் அங்கே வந்து என்ன நடக்குது, இந்த லாயர்ஸ்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றது மக்களுக்கு தெரியாது. அதை ஒரு படமாக எடுத்து அங்கே ஒரு விஷயம் நடக்குது, அங்கே மக்களுக்கு எதிர்ப்பாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அந்த கருப்பசாமியே வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குற மாதிரி, அவங்க எல்லாருக்கும் நியாயம் வழங்கி கொடுக்குற மாதிரியான ஒரு படம் தான் இது. கன்வே ஆகிடுச்சு ப்ரோ. இது சிம்பிளாக சொல்லணும்னா மூக்குத்தி அம்மன் தான், ஓகேவா? மூக்குத்தி அம்மன் படத்தோட கான்செப்ட்டும் படமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மெசேஜ் கன்வே ஆகிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே தான், அப்படியே காப்பி பேஸ்ட் தான். அந்த ஒரு கோர் இருக்கும், மூக்குத்தி அம்மனோட கோர் அப்படியே இருக்கும். ஸ்டோரி வைஸ் அந்த ஒரு கான்செப்ட் வைஸ் ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கும். உங்களுக்கு அது கிளியர் அப்படின்னா இதுவும் கிளியர் தான். ப்ரோ ஆர்ஜே பாலாஜி வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா இந்த படத்துக்கு இந்த கான்செப்ட்டுக்கு என்ன தேவையோ அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. நமக்கு ரொம்ப ஆஹா ஓஹோலாம் தேவையில்லை, வந்த படத்துக்கு மோசமாக பண்ணிடக்கூடாது. அப்படி பார்த்தா அந்த வில்லனுக்கு அப்படின்னும் போது அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது இவர் பண்ணியிருக்காரு. எனக்கு இவரே டேரக்டர் அப்படின்னும் போது இவருக்கு என்னென்ன ரொம்ப கரெக்டாக வருமோ அதெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்ஜே பாலாஜியோட சீன்ஸ் கிரிஞ்சாக போயிடக்கூடாது. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு காமெடி ஆக்டர், அவரை வந்து ஹீரோவாக பார்த்துருக்கோம், காமெடியனாக பார்த்துருக்கோம், வில்லனாக பார்க்கும்போது அது கலாய்க்கிற மாதிரி போயிடக்கூடாது. அதில் அவர் தெளிவாக அவரோட கேரக்டர் வந்து கொஞ்சம் பக்காவாக எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். லியோ 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 அப்படிதான். அது என்னன்னா லியோவோட ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தது, சாக்லேட் காஃபி. அந்த சீன்லாம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. தேட்டரில் போய் உட்காந்து பார்க்கும்போது என்னடா சாண்டி உள்ளே வராரு, லென்ஸு வச்சிருக்காருன்னு பார்த்தா அந்த சீன் அப்படியே இருக்கும் ப்ரோ. அந்த கருப்பாய் அந்த சீன் அப்படியே இங்கே இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது விஜய் சார் ஃபேன்ஸுக்கும் வந்து ஒரு இது இருக்குது, அந்த எப்படி சொல்கிறது, அந்த அவங்கள பிடிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்படின்னு போட்டு தளபதி விஜய்லாம் போடும்போது அதுக்கு ஒரு சரியான மாஸ் இது ப்ரோ. இது என்னன்னா இன்னைக்கு நாளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உடஞ்சிருக்கு. முன்னாடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சூர்யா சாருக்கும் விஜய் சாருக்கும் ஆகாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகும். பட்
சூர்யா சாரும் விஜய் சாருக்கும் நடுவில் எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான பாண்ட் இருந்தது அப்படின்னா சூர்யா சாரோட கம்பேக் ஃபிலிம் அப்படின்ற மாதிரியான படம் தான் இது. இந்த படத்தில் அவர் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த சீன் அக்செப்ட் பண்ணோம்ல ப்ரோ, வேறு எந்த ஹீரோவாக இருந்தாலும் இதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. விஜய் சாரோட அந்த ஒரு மாசான ஒரு சீனு, லியோ படத்தோட ஒரு சீனு, அதை இவர் படத்தில் வந்து வச்சு நடிச்சிருக்காரு. அந்த சீனில் வந்து சூர்யா சாரும் இருக்கார் அப்படின்னும் போது அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். இதுதான் அந்த ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் வந்து காமிக்குது. இப்போ வந்து சூர்யா ஃபேன்ஸு விஜய் ஃபேன்ஸு அவங்களுக்குள்ள சண்டை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள், அவங்களே ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. நடுவில் வந்து இந்த அல்லு சில்லுங்க தான் வந்து கொளுத்தி போடுறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சிங்கம் ரெஃபரன்ஸ் எல்லாம் இல்லை, சிங்கம் படத்துலேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். இதை வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டா உங்களுக்கு வந்து அந்த சஸ்பென்ஸ் போயிடும். சூர்யா சார் நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்குது. அதுக்குன்னு வந்து எங்கள் வாட்டர்மெலன் ஸ்டாரோட இது கேட்டிங்கன்னா அது இல்லை. பாவம், அவர் வேறு வந்திருந்தார், 2 நாளாக வந்தார். அந்த சீன் இருக்கும்னு நினச்சேன். வாட்டர்மெலன் ஸ்டார் இல்லை. சரி, அவர் தான் இல்லை, அந்த சீன் ஆச்சு சூர்யா சார் வச்சிருப்பாருன்னு பார்த்தா அதுவும் இல்லை. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது அவருக்கு. ப்ரோ, படத்தில் கடைசியாக வந்து ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவார் சூர்யா சார். சூர்யா சார் அந்த டான்ஸ் ஆடும்போது எனக்கு வந்து இது கார்த்தியா இல்லை சூர்யாவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது சூர்யா சார் தான். கார்த்தி வந்து எதுவும் இதில் வந்து கேமியோ ரோல்லாம் ப்ளே பண்ணல. எனக்கு என்னென்னா லைட்டாக அங்கங்கே அந்த கங்குவாட ஃபீல் இருந்தது. உடனே நெகட்டிவாக போட்டு அடிச்சிடாதீங்க. அந்த விஷுவல் வைஸ் கங்குவாவில் ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. இந்த படத்தை ஏன் ப்ரோ கங்குவான்னு சொல்லணும்? அது வேற, இது வேற ப்ரோ. சீன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் கங்குவாவில் எல்லாருக்கும் அந்த ஒரு இதுவாக என்ன பட்டுது அப்படின்னா ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த சவுண்டு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னாங்க. பட் இந்த படத்தில் இந்த சவுண்டு விஷுவல்லாம் இருக்கும். பட் கரெக்டாக அந்த ஆடியன்ஸை பிடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லணும்னா இங்கே சாய் அபியங்கர் தான் இன்னொரு ஹீரோன்னு சொல்லணும். அடுத்த பில்லரே அவர் தான் ப்ரோ. அடுத்த அனிருத் தான். நம்ம அவரை வச்சு கம்பேர் பண்ண வேணாம். ஆனால் அனிருத்தோட வழியில் அடுத்த ஒரு பெரிய விஷயமா வந்து சாய் அபியங்கர் தமிழ் சினிமாவுக்கு வந்திருப்பார். ஏன்னா அனிருத்தும் இருக்கார் அப்படின்னும் போது அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அவர் வேறு இதில் கமிட் ஆகிருப்பார். நம்ம அதே மாதிரி ஒரு சில படம் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இவர் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இருக்காருன்னு நினைக்கிறேன் நான். வந்து கடவுள் வந்து அநியாயம் நடக்கிறத வந்து அவதாரம் எடுத்து தட்டி கேட்குற மாதிரி இருக்குப்பா. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு இளைஞர்கள் மத்தியிலையும் குடும்ப பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெறும்ப்பா. எஸ்பெஷலி தென் தமிழகத்தில் இது நல்லா வரவேற்பை பெறும். நல்லா இருந்துச்சு இல்லையா? அவர் ஆக்சுவலாக அந்த மாதிரி வர்றது அப்புறம் அந்த ரஜினி சார் மாதிரி குதிரை மேலே வர்றது, கருப்புசாமி மாதிரியே வர்றாரு இல்லையா? அப்புறம் டேபிள் அடித்து வந்து எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு வரல. அதில் ரஜினிகாந்த் சார் பாட்ஷாவில் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சுப்பா சூர்யா சாரோட சீன்ஸ்லாம். நல்லா இருந்துச்சு. விஜய் சார் தான் முதலமைச்சர் ஆகிட்டார்ல இப்போ. எந்த சீனியா? ஏஸ் படம் நல்லா இருந்துச்சுல, நல்லா வரவேற்பு. ஏஸ் படம், அக்யூஸ்ட், லாஸ்ட்டாக வந்து LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு படத்தில் நடித்தோம். இந்த படத்தில் இல்லை கண்ணே. அது ஆக்சுவலாக 2 நாளைக்கு முன்னாடி RJ பாலாஜி சார் சொன்னார் இல்லையா, அந்த வாட்டர்மெலன் சீன் இப்போ உள்ள 2K கிட்ஸ் யார் பண்ணாங்கன்னே தெரியல, அது ஒரு குழப்பமாக இருக்குது, அந்த சீனை எடுக்கலாமான்னு நினைக்கிறேன்னு 2 நாளைக்கு ஆக்சுவலாக 3-4 டேஸ் முன்னாடி அந்த இன்டர்வியூ பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரு மைல்டு டவுட் இது இருக்குமா இல்லையான்னு. அதனால் ஒன்றும் இல்லை. எந்த கார்த்தி? கார்த்தி சார் படத்தில் இல்லைம்மா. இல்லை சூர்யா சார் தான் நினைக்கிறேன். என்ன தெரியல, சூர்யா சார் தான். அந்த கருப்பு வேஷம் போட்டனால ஐடென்டிஃபை பண்ண முடியாதுப்பா. சூர்யா சார் தான். வாய்ஸெல்லாம் சூர்யா சார் வாய்ஸ் தானே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுப்பா. ஹீரோக்கு ஈக்குவலாக ரோல் பண்ணியிருந்தார். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கம்பேக், பிளாஸ்டான கம்பேக். சூப்பர் ஸ்டோரி ப்ரோ. இப்போ வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. ஒன்றுமே இல்லாத படம்லாம் மேலே வருது ப்ரோ. நம்ம சூர்யான கம்பேக்கு வந்து பாருங்கள், ஒரு வாட்டி 10 வாட்டி வருவீங்க ரிட்டன். நீங்கள் என்னது ப்ரோ? எதிர்பார்க்கல ப்ரோ. நாங்கள் சிங்கம் சூர்யா வந்தார், லியோ வந்தாங்க, எதுவுமே நாங்கள் எதிர்பார்க்கல. உள்ளே போனால் பிளாஸ்ட் ஊறாங்க. என்ன பண்ணுறது, நாங்கள் கத்தி தொண்டை வலிக்குது. சூப்பர் ப்ரோ. பிளாஸ்ட் மஜாவாக இருந்துச்சு, ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு, கதை சூப்பரு. ஃபேமிலியாக வந்து பாருங்கள், நல்லா இருக்குது படம், மிஸ் பண்ணுறாதீங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர் சொல்ல வருவாங்க. இப்பயே சொல்லிட்டாங்களாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. அதெல்லாம் இல்லை, சூப்பராக இருக்குது, வந்து பாருங்கள். நான் எதுவும் சொல்ல முடியாது. படத்தை வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு படத்தை பார்த்துட்டு பேசுங்க. படத்தை பார்க்காமே நிறைய பேர் பேச வராங்க இப்போலாம். ஃபஸ்ட்டு படத்தை வந்து தேட்டரில் பாரு, அதிகமாக பேசு ப்ரோ. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறேன். உள்ளே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துருப்பான் ப்ரோ. நீங்கள் அவனை பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ளே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே பேசணும்னு பேசுவான். அப்போ தான் ட்ரெண்டிங் ஆகும்னு பேசுவான் அவன். நான் சொல்கிறது அவன் நல்லா, நான் செம்ம படம், செம்மையாக இருக்கு, குறையே இல்லை.
எல்லாருக்கும் வச்சுக்கோங்க, டீமுக்கே இருந்தாங்க. நான் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ படம், நான் கூட சொல்லவே தேவை, செம்ம படம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, செம்ம ட்ரீட்டு ப்ரோ, விருந்தே வச்சார் ப்ரோ, செம்ம விருந்து ப்ரோ. எல்லாரும் ப்ரோ சீன் ஃபுல்லாகவே மாசு தான் ப்ரோ, படமே மாசு தான் ப்ரோ. ஐயோ லியோனா வந்துச்சு ப்ரோ படத்தில், லியோ சீனாக வந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. சாக்லேட் காஃபி அப்படின்றாரு சாண்டி, திடீர்னு வந்துட்டு காடு மோடு. ஐயோ பாட்டுனா செம பாட்டு. வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ படத்தை, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். படத்தோட பேக் போன் இவர் தான். செம்ம கம்பேக் படம், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கத்தினே இருந்தோம் இவரால தான். செம்ம பிஜிஎம் கன்ஃபார்ம் 2-3 வாட்டி நான் தேட்டர் போவேன். என்னது அனிருத்தோட பெஸ்ட்டாக இருப்பார் இவர். லாஜிக் இல்லாமல் பார்த்தா நல்லா இருக்கும்ண்ணா படம். செம்ம ஃபன்னாக இதுவாக என்டர்டெய்னிங்காக போகுது, அவ்வளோதான். சூர்யாவோட கம்பேக் ப்ரோ. அது கொஞ்சம் லாஜிக் இல்லாத மாதிரி, ஆனால் இப்போ லாஜிக் அதை தவிர்த்து பார்த்தோன்னா படம் சூப்பர் படம். படம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு ப்ரோ. செம்ம பிளாஸ்ட் ப்ரோ, கம்பேக் சூர்யாவோட செம்ம கம்பேக் ப்ரோ. ப்ரோ படம்லாம் வேற லெவலு. சாயா பேங்கர் தெரிக்க விட்டுருக்காப்புல தியேட்டர்ல. நீங்க மஸ்ட் வாட்சபிள் மூவி தான், கருப்பு மூவி தான் ப்ரோ. ப்ரோ கருப்பு வரலாம் அட்ரினலின் பீக்ல போயிடுச்சு ப்ரோ, வேற மாதிரி. நீங்க பார்த்தே அவனை கிளைமேக்ஸ்ல நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. சூர்யா ஃபேன்ஸுக்கு நான் பெஸ்ட் ட்ரீட்னா கருப்பு தான் ப்ரோ. ஆர்ஜே பாலாஜி தெரிக்க விட்டுருக்காப்புல படத்துல. சூர்யாவோட ஜிபி ப்ரோ செம்மையா இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தெரிக்க விட்டாங்க, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஸ்பூஃப். ஃபேமிலியாக இருந்து என்ஜாய் பண்ணலாம். என்ன ப்ரோ செம்ம பிளாஸ்ட், பேசவே முடியல. நீங்கள் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், செம்ம படம். எல்லாமே இருக்குது சொல்லக்கூடாது, வந்து பாருங்கள், செம்மையாக இருக்கும் படம். எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். சாமி படம் செம்ம படம், எல்லாரும் பார்க்கலாம். கங்குவா ரெட்ரோ இது ரெண்டும் வந்து எப்படி ஒரு சூர்யா சாருக்கு ஒரு வெற்றி படமாக இருந்ததோ அது மாதிரி இதுவும் ஒரு வெற்றி படமாகவே அமைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் ஆர்ஜே பாலாஜி ஒரு மிகப்பெரிய காரணம்னு சொல்லலாம். இந்த படம் பேக் போனாக இருந்து செம்மையாக பண்ணியிருக்காரு, தன்னோட சக்திக்கு மீறி பண்ணி ஜெயிக்க வச்சுருக்காரு. ஆனால் நான் வந்து ஒரு காமன் ஆடியன்ஸாக சொல்கிறேன் பிரதர், இந்த படம் ஆஹா ஓஹோ சூப்பர் ஹிட்டு ஐயோ அப்படிலாம் வந்து நான் சொல்லலை. காமன் ஆடியன்ஸாக எனக்கு இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள், ஆவரேஜ் நான் கொடுத்த 250 ரூபாய்க்கு ஒர்த்து இருக்குது. அதைத்தான் நான் இப்போ சொல்ல வந்தேன். சூர்யாவோட ஃபேன்ஸுக்கு இது வந்து டபுள் ட்ரீட்டு, ட்ரிபிள் ட்ரீட்டு. இன்டர்வல் ஃபைட்டு வச்சான் பா, ஆர்ஜே பாலாஜியா இல்லை இது லோகேஷ் கனகராஜான்ற லெவலுக்கு இருந்தது ஃபைட்டு. ரோலக்ஸ் மாதிரி அந்த வெள்ளை சட்டை கரை, நிறைய சூர்யா சார் படத்துலேருந்து ரெஃபரன்ஸு, அஜித் சார் ரெஃபரன்ஸு, லியோ விஜய் சார் ரெஃபரன்ஸு. செம்ம நல்லா இருந்தது. அது கடுப்பாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி கரெக்டு தானே, இன்றைக்கி கூட இருந்து இப்போ வில்லன்லாம் கேஜிஎஃப் கருடன் மாதிரி வரதில்ல, கூடவே சிரிச்சின்னு கழுத்து எடுத்து போயிடுறானுங்க. அந்த மாதிரி ஒரு வில்லன் கேத்தனமான கேரக்டர் தான் கார்ப்பரேட் வில்லன். ஒரு சூழ்ச்சி பண்ணக்கூடிய மெசேஜ் என்னென்னா, படத்தில் ஒரு கட்ட பஞ்சாயத்து அட்வொகேட்டுன்ற பேரில், அட்வொகேட்டு கூட முடிச்சிருக்க மாட்டான், கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான், நான் அட்வொகேட்டுன்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பான், மோசடி பண்ணுவாள். அவங்கள வந்து எப்படி ஒரு மனுஷனால் நம்மளால் எதிர்க்க முடியல. ஆனால் கடவுளே இங்கே அவதாரம் எடுத்து வந்தாலும் எதிர்க்கிறதுக்கு கஷ்டம். ஆனால் அந்த கடவுள் உன்னோட பவரெல்லாம் லூஸ் பண்ணிட்டு நீ ஒரு சாதாரண மனுஷனாக நீ வந்து நின்று பார்த்தனா எவ்வளோ சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறது தான் இந்த படம். அப்படி ஒரு கண்டென்ட்டை கருத்தை நிறைய இடத்துல கைத்தட்டெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். படத்தில் விஜய் இருக்காரா? படத்தில் விஜய் இல்லை, படத்துக்குள்ளே ரெஃபரன்ஸாக விஜய் சார் வராரு, நம்ம நண்பர் அப்படின்னு சொல்லுவார் இவர். அது நல்லா இருந்தது. அது எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைட்டாக கூட இருக்கும் அப்படின்னு? கண்டிப்பாக எதிர்பார்த்தேன். ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு குட் பேட் அக்லி மாதிரி தான். இப்போ அந்த ஹீரோவோட ரெஃபரன்ஸு அவர் ஒரு எல்லாருக்குமான ஒரு படமாக எடுத்துருக்குறாங்க. அஜித் சாருக்கு குட் பேட் அக்லி, அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு குட் பேட் அக்லி ஒரு பெரிய ட்ரீட்டு. அந்தளவுக்கு இது ட்ரீட்டு கிடையாது, ஆனால் சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு இது ட்ரீட்டு. கருப்பான்ற மாதிரி வச்சு பண்ணியிருந்தாங்களே, அந்த கேரக்டர் எப்படி இருந்துச்சு சூர்யாவுக்கு? நல்லா இருந்தது ப்ரோ, சீரியஸாக நல்லா இருந்துச்சு. அவர் தம்பி வேறு ஒரு கேமியோ கருப்பனாக வராரு, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸில் கார்த்தி, நடுவில் சூர்யா. சூர்யா தான். அது எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. கார்த்தி சார் வந்தார், நான் கேட்காம விட்டேன். த்ரிஷா மேடம் வந்தாங்க. தலைவா ஸ்க்ரீனில் பார்த்ததை விட நான் த்ரிஷா மேடம் வந்து இறங்குறாங்க இந்த ஸ்க்ரீனில், இந்த தியேட்டர்லேருந்து. யாரா இது, ஏதோ இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கிரிக்கெட் விமன் கிரிக்கெட்டர் யாராவது வராங்களா அப்படின்னு பார்க்குறேன். அப்படி இருக்கிறாங்க, ஏதோ வெள்ளைக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க அந்த அம்மா. நான் எதிர்பார்க்கல. சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது.
ஃபேமிலி தான். டார்கெட்டட் ஆடியன்ஸ் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ், அதுதான் டார்கெட்டே இந்த படம். அந்த டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு பிரதர். பிளாஸ்ட்டு ஸ்டோரி நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா நம்ம எமோஷ்னலாக நம்ம கவனித்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் நம்ம நல்லா சூர்யா ஃபேன்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. மற்ற ஃபேன்ஸ் எப்படி தெரியல. நல்லாயிருக்கும். ஜிபியூ ஜெயிலர் மணியான படம், பட் கருப்புசாமி படம் இது. அதனால் எல்லாமே பிளாஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் பிளாஸ்ட்டாக இருக்கும். சூர்யா ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக ட்ரீட்டாக இருக்கும். தேங்க்யூ. படம் ப்ரோ எல்லாருமே என்ஜாய் பண்ணி பாருங்க. சூப்பராக ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. படம் எங்கேயுமே லாகே இல்லை. படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. ஒரு சின்ன சாதனா விட்டாரு ப்ரோ. சாய் அபியங்கர் செதுக்கிருக்காரு தல. சாய் அபியங்கர் தான் இனிமே இசை புயல். அடுத்து ப்ரோ படம் உள்ள போய் பாருங்க எப்படி படம் நல்லா இருந்தது. வித்தியாசமாக இருந்தது. மாசாக இருந்தது. சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்தது. கர்நாடக அப்புறம் சூர்யாவை இப்படி பார்க்குறதே நல்லா இருந்தது. ஃபேன்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணவ. பட் என்ன நாங்கள் ஜனநாயகன் பார்க்கலாம்ட்டு வந்தாங்க. ஸோ விஜயை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஸ்னிப்பெட்டாக கிடைச்சது எங்களுக்கு. 100% கர்நாடக அப்புறம் சூர்யா ஒரு மாஸ் மூவியில் பார்த்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ.